அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்லயே பார்த்தோம்னா தமிழகத்தில் ஒரு சோகமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால ஒரு 21 பேர் உயிரிழந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த செய்தி தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஸ்பியூரியஸ் லிக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி நம்ம எக்ஸாம் சிலபஸோட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 47 சொல்றோம். ஓகேவா? ஆர்டிகல் 47ல என்ன சொல்றாங்க, நமக்கு அரசாங்கத்தினுடைய நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி கீழே வரக்கூடிய ஒரு ஆர்டிகல், ப்ராஹிபிஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த ஆர்டிகல் 47 சொல்லுது. அப்ப அரசாங்கங்கள் பூரண மதுவிலக்கு ஏதாவது இந்தியாவில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார், குஜராத்லாம் நம்ம உதாரணமா சொல்லலாம். பூரண மதுவிலக்கு அமல்படுத்தி இருக்காங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது அமல்ல இல்லை. நமக்கு வருவாய் காரணங்களும் இருக்கு. அதன் பிறகு பார்த்தோம்னா மற்ற சோஷியல் ஃபேக்டர்ஸும் இருக்கு. அதுல முக்கியமான ஃபேக்டர் தான் இந்த ஸ்பியூரியஸ் லிக்கர் அப்படின்னு சொல்றோம். என்னது? கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்றோம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு மதுக்கடைகள் இயங்கிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? மது விற்பனை இயங்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே கள்ளச்சாராயத்தினால உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ மதுபானங்கள், அந்த மதுக்கடைகள் இயங்காம இருக்கப்போ, அரசு மதுபான கடைகள் இயங்காம இருக்கப்போ இந்த ஒரு நிகழ்வு தமிழகம் ஃபுல்லா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ டாஸ்மாக் இருக்கப்பயே நமக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காய்ச்சி இறந்து போயிட்டாங்க. இதே மாதிரி பார்த்தோம்னா போன வருஷம் விழுப்புரம் அந்த ரீஜன்ல வந்து ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு ஃபுல்லா அந்த மதுபான கடைகள் இல்லைங்கிறப்போ இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அதிகமாகலாம், வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்றதை தவிர்க்கவே முடியாது. ஆமாவா? ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த கள்ளச்சாராயம் சார்ந்த விஷயங்களை தமிழக அரசாங்கம் முற்றிலுமா ஒழிச்சதுக்கு அப்புறம் தான் பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறத உடனடியாக அமல்படுத்த முடியாது, படிப்படியாக தான் அமல்படுத்தணும். ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆர்டிகல் 47 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கலாம், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மற்ற இந்த சொல்லப்பட்ட டிஸ்கஸ் பண்ண ரீசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதான் முதல் செய்தியாக பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா கவர்மெண்ட் கிளியர்ஸ் எம்எஸ்பி ஃபார் 14 காரிஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எம்எஸ்பி அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? குறைந்தபட்ச ஆதரவு விலை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 23 இருந்து 24 கிராப்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? சரியான நம்பர் 22 23 அப்படிங்கிறது நமக்கு குழப்பமாக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ், CACP அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிக்கு ஒரு ஆணையம், ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு குரூப். ஓகேவா? ஸோ எம்எஸ்பி எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பருவமழை ஆரம்பிச்சோன்னே கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு இந்த விதைகளை நடவு நடுவாங்க இல்லையா, சோவிங் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? சோவிங் சீசனுக்கு முன்னாடியே வந்து நமக்கு இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க, சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். எம்எஸ்பியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் விவசாயிகள் நடவு நட ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ எம்எஸ்பினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக கேள்விப்படுறவங்களுக்கு இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நெல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? 1 கிலோ நெல்லை வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல போகுது, ரொம்ப அடிமட்ட விலைக்கு போகுது. 50 ரூபாய்க்கு தான் 1 கிலோ நெல் அப்படிங்கிறது போகுது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நான் ஒரு விவசாயியா இருந்தேன்னா, மார்க்கெட்ல நான் இவ்வளோ காசு போட்டு விளைச்சல் பண்ணி அறுவடை பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் 1 கிலோ நெல் வந்து 50 ரூபாய்க்கு தான் போகுது. அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணலாம், ஒன்று 50 ரூபாய்க்கு விற்கலாம், இல்லை அரசாங்கம் எம்எஸ்பி அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு 65 ரூபான்னு சொல்லி வச்சிருக்காங்க, இந்த 65 ரூபாய்க்கு விற்கலாம். என் கையில் 2 ஆப்ஷன் இருக்கும். மார்க்கெட்ல 50 ரூபாய்க்கு தான் நெல் போகுது அப்படின்னா நான் அரசாங்கத்துக்கிட்ட எம்எஸ்பிக்கு 65 ரூபாய்க்கு வித்தரலாம். ஓகேவா? அதுதான் இந்த எம்எஸ்பியோட அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 14 காரிஃப் கிராப்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது காரிஃப், ராபி அண்ட் ஜெய்த் ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். சரியா? அடுத்தது வேற என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. எடிட்டோரியல் பேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, டாரட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. A prolonged summer should be classified as a natural disaster அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? A prolonged summer, ஒரு சம்மர் சீசன் வந்து ப்ரொலாங்கிங்கா ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா, குறிப்பிட்ட கால அளவை தாண்டி சம்மர் சீசன் வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ அதை வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரா நம்ம அறிவிக்கணுங்கிறத சொல்றாங்க. அதற்கு சில காரணங்களை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வெப்ப அலைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு யூஸ்வலா நம்ம பார்த்துருக்க மாட்டோம், மழை அப்படிங்கிறது நல்லாவே பெஞ்சுது இல்லையா? ஆனா நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆவரேஜ் டெம்பரேச்சரே 45 டிகிரி செல்சியஸா இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஆவரேஜ் நைட் டைம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஆவரேஜை விட ஒரு 3 டிகிரில இருந்து 6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும்
செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறத நம்ம நார்த் இந்தியாவில் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஐஎம்டி இந்தியாவோட வானிலை துறை என்ன சொன்னாங்க அப்படின்னா, மான்சூன் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஆவரேஜோட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதற்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஆவரேஜோட கம்மியாக தான் இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நார்த் இந்தியன் சைட்லலாம் இந்நேரம் மழை வர ஆரம்பிச்சிருக்கணும். ஓகேவா? அங்கங்கே மழை வந்திருக்கணும். ஆனால் இன்னமும் அந்த மான்சூன் அப்படிங்கிறதும் இன்னும் அதிகமாக வர ஆரம்பிக்கல. வெயில் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஓகேவா? அப்போ இதுதான் என்னன்னு சொல்றாங்க, இந்நேரத்துக்கு மழை வந்திருக்கணும், ஆனால் இப்போவும் வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு. அப்போ இதை ஒரு ப்ரோலாங்டு சம்மர் அப்படின்னு சொல்றாங்க. சம்மர் காலம் அப்படி அந்த சம்மர் சீசன் அப்படிங்கிறது மே மாசத்தை தாண்டி மழை பெய்யுற சீசனுக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகி வந்திருக்கு. ப்ரோலாங்டு சம்மரா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. குறிப்பா இந்த இடத்துல 2 விஷயங்களை மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று என்னன்னா, ஒரு வெயில் அப்படிங்கிறது வெய்ய காலம் அப்படின்னு வரப்போ நமக்கு பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது ஏற்படும். பவர் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அப்படிங்கிறது ஏற்படும். ஓகேவா? ஸோ அதான் பவர் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. நார்த் இந்தியாவோட ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 113 ஜிகாவாட். ஓகேங்களா? ஆனால் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 89லேருந்து 90 ஜிகாவாட் வரைக்கும் டிமாண்ட் அப்படிங்கிறது நார்த் இந்தியா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே ஆல்ரெடி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா நமக்கு அதிகமாக வெயில் அடிக்கிறப்போ நமக்கு அந்த கூலிங் டைம் அப்படிங்கிறது, கூலிங் பீரியட் அப்படிங்கிறதுலாம் நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுற சைடில் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அப்படிங்கிறப்போ 89 ஜிகாவாட் டிமாண்ட் அப்படிங்கிறத சமாளிக்க முடியாமல் இருக்காங்க நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பவர் ஜென்ரேஷன் டீம் எல்லாருமே. ஓகேவா? ஸோ அதனால சவுத் இந்தியா கிட்ட இருந்து, ஏன் பூட்டான்ல இருந்துலாம் நம்ம பவரை இம்போர்ட் பண்ண, எலக்ட்ரிசிட்டியை இம்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் இந்த சம்மர் சீசன்ல. ஓகேவா? எலக்ட்ரிசிட்டியை இம்போர்ட் பண்றோம். யார்கிட்ட இருந்து? பூட்டான்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரியான தேவை எதனால எழுது அப்படின்னா, நமக்கு ப்ரொலாங்டு சம்மர் சீசன்ல எதுக்கு எப்பயுமே பவர் டிமாண்ட் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளா சம்மர் சீசன் இருக்கு அப்படின்னா வெயில் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாமே 24 ஹவர்ஸ் ஓடும். ஏசி 24 ஹவர்ஸ் போட்டிருப்போம். ஏர் கூலர் அது இதுன்னு வாங்கி வச்சு நம்ம அந்த பவர் யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கம்பேர்ட் டு வின்டர் சீசன், சம்மர் சீசன் அப்போ அதிகமாக பவர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ஒரு பவர் டிமாண்ட் ஏற்படுது. அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் டிமாண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல ஃபுல்லாவே தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி மழையும் பெய்யாம இருக்கனால இந்த சீசன் அப்படிங்கிறது ஒரு ப்ரோலாங்கிங் சம்மரா இருக்கு. சம்மர் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட காலமா இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதனுடைய பாதிப்புகளை உணர்ந்து அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரொலாங்டு சம்மரா இருக்கப்போ, ஓகேங்களா, ஒரு ரீஜன்ல சம்மர் சீசனோ இல்லை ஏதாவது ஒரு சீசனோ ரொம்ப ப்ரொலாங்கிங்கா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு டிசாஸ்டரா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஐடியா அப்படிங்கிறதா நமக்கு இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல்ல 2-3 விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த 2 லைன் அப்படிங்கிறது நமக்கு புதுசா இருக்கக்கூடிய ஒரு லைன். இந்த மாதிரி நம்ம எங்கேயும் பார்க்கவும் முடியாது. ஓகேங்களா? நம்ம டிஸ்கஷனுக்குலாம் போனாம கூட இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் நம்மளால டக்குன்னு யோசிக்கவும் முடியாது. ஓகேவா? அப்போ இந்த ஐடியா நமக்கு ரொம்ப முக்கியம். எ ப்ரொலாங்டு சம்மர் சுட் பி கிளாசிஃபைட் அஸ் எ நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம பாக்ஸ் போட்டு எழுதலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு யூஸ் ஆகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா இன்னைக்கு வேர்ல்டு ரெஃப்யூஜி டே. ஓகே, உலக அகதிகள் தினம். ஸோ அதை சார்ந்து 2-3 ஆர்டிகல்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ டீப்பாகவும் போக தேவையில்லை. சரிங்களா? ஸோ கடைசியாக பார்த்தோம்னா நாலந்தா பல்கலைக்கழகம்னு வரப்போ நமக்கு மகேந்திரா ஆதித்யா, சக்கராதித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய குமாரகுப்தர் அவர்களால் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது குப்தர் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று. புத்திஸ்ட் விகாராஸ் இதெல்லாமே நிறைய இருக்கும். பக்தியார் கில்ஜி 12ஆம் நூற்றாண்டில் பக்தியார் கில்ஜியால் வந்து இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது சூறையாடப்பட்டுச்சு. ஐ மீன் இங்கிலீஷில் பார்த்தோம்னா ரான்சாக்ட் தி நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வர ஆரம்பிக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸ்ட் ஏசியா சம்மிட்ல சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஈஸ்ட் ஏசியா சம்மிட் அப்படிங்கிறது 2007 நமக்கு பிலிப்பைன்ஸ்ல வந்து நடக்குது. 4th ஈஸ்ட் ஏசியா சம்மிட் அப்படிங்கிறது நமக்கு 2009 தாய்லாண்டில் வந்து நடக்குது. ஸோ இந்த 2 மாநாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாலந்தா யூனிவர்சிட்டியை திருப்பி கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த காலத்தில் இந்த ரீஜன் இருக்க எல்லாருமே வந்து நாலந்தால தான் வந்து கல்வி கற்க வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப நாலந்தா யூனிவர்சிட்டியை மறுபடியும் கொண்டு வரணுங்கிற ஒரு கோரிக்கை இந்த 2 மாநாட்டில் வைக்கப்படுது. அதன் அடிப்படையில் இந்திய பாராளுமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 2010 என்ன பண்றாங்க, நாலந்தா யூனிவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2010 கொண்டு வராங்க. இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி ஆக்டோட பேஸ் பண்ணி தான் நமக்கு 2010
14 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும், அட்மிஷன் ஆரம்பிச்சிருக்கும். இதனுடைய ஒரு கேம்பஸை தான் நேத்து நம்ம பிரதமர் இனாகிரேட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்தை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய ஹிஸ்ட்ரி இப்படி தான் வருது. 2nd and 4th ஈஸ்ட் ஏசியா சம்மிட்ல சொல்லப்பட்டிருக்கும். 2010 ஆக்ட், 2014 இருந்து கன்ஸ்ட்ரக்ஷனு, இப்போ இனாகிரேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பேசிஸா பார்க்குறோம். இதுல இந்த ஆக்ட் முக்கியம் நமக்கு. ஓகேவா? ஸோ மற்றபடி பார்க்குறப்போ ஈஸ்ட் ஏசியா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. ஈஸ்ட் ஏசியா அப்படின்றப்ப இந்த ஈஸ்ட் ஏசியா சம்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப நமக்கு யாரெல்லாம் உறுப்பினர்களாக வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஏசியன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ ஏசியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 நாடுகள் நமக்கு இருப்பாங்க. ஓகேவா? 10 நாடுகள் பிளஸ் ஒரு 8 கண்ட்ரிஸ் கிட்ட இருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு 8 நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஈஸ்ட் ஏசியா சம்மிட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஈஸ்ட் ஏசியா சம்மிட்ல வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில ஒரு இம்பார்ட்டன்டான பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிற இந்த விஷயத்துல இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் அவர் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஓகேவா? ஏன்னா இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில் பார்த்தோம்னா நமக்கு புத்திஸ்ட் ரிலீஜனை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய ரிசர்ச் சென்டர்லாம் இருக்க போகுது. அதே மாதிரி பே ஆஃப் பெங்கால் கண்ட்ரிஸை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய ரிசர்ச் சென்டர், ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸை ஸ்டடி பண்ண போகிறாங்க. அண்ட் தென் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் பீஸ் அப்படிங்கிற மாதிரியான வேரியஸ் கோர்சஸை வந்து ஆஃபர் பண்ண போகிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறோம், நம்ம இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியோட ஒரு இன்டெகிரல் பார்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இனாகிரேஷன்ல கூட பார்த்தோம்னா நம்ம சொன்ன இந்த ஏசியன் கண்ட்ரிஸ், அது இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு 8 நாடுகள், இந்த நாடுகளோட அம்பாசிடர்ஸ் எல்லாருமே நேற்று இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நமக்கு அந்த சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது புரியுது, எவ்வளோ இம்பார்ட்டன்டான யூனிவர்சிட்டியை நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஃபியூச்சர்ல இந்த யூனிவர்சிட்டியோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த எடிட்டோரியல் இருந்த ஐடியா ப்ரொலாங்டு சம்மர் சுட் பி கிளாசிஃபைட் அஸ் அ நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கிறதுலாம் நமக்கு முக்கியம். ஓகேவா? வெளியே வேற எங்கேயும் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.